எல்லாருக்கும் வணக்கம். தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். எதுக்கு அப்டின்னா, நம்ம வந்து கூழ் கலரி வைக்க போறோம் கார்த்தாலைக்கு. இப்ப நைட்டு மணி 10 ஆகுது. என்னன்னா, கம்பு மாவு இருக்கு இல்லையா? அத வந்து சாதம் வடிச்ச தண்ணி இருக்கும்ல, கஞ்சி தண்ணி. அதில வந்து நானு மாவ கரைச்சு மதியமா வச்சுட்டேன், ஊறட்டும்ன்ட்டு. அப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ, எனக்கும் அம்மா சொல்லிக் குடுத்தது தான். இப்ப இந்த தண்ணியில வந்து விட்டு இந்த கைவிடாம கலரணும் அடி பிடிக்காம. கொஞ்சம் ரைஸும் போடுவாங்க. நான் ரைஸ் போடல இன்னைக்கு. விட்டுட்டோம். கூழ் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும். கலர கலர மாவு வெந்து நல்லா திக்காயிடும். ஸோ கலரிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளோட கம்பு கூழ் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ நல்லா பளபளன்னு வந்துடுது. அப்போனா ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். உப்பு சேர்க்கலை. அப்படியே மூடி வச்சுட்டு மார்னிங் தான் நம்ம உப்பு சேர்த்து சாப்பிட போகிறோம். அப்படின்னு மூடி வைக்க வேண்டியதான். மார்னிங் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா கூழ், அது எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மோர் விட்டு. கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தயிர் விட்டுருக்கேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கையில் கரைச்சா சூப்பராக இருக்கும். கூழ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ண நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தொட்டுக்கிறதுக்கு வந்து உப்பு நார்த்தங்காய், மோர் மிளகா, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட வேண்டியதான். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.